श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. சுவாமி அழகிய மணவாள மாமுனிகளுடைய திருவவதாரம் குறித்தான விஷயங்களை இன்றைய பதிவிலே அனுபவிக்க இருக்கிறோம். உறங்குவான் போல் யோகு செய்த பெரிய பெருமாள் ஆதிசேஷனை கடாட்சித்து எம்பெருமானாருடைய புனரவதாரமாய் மீண்டும் தர்சனத்தை நிலநாட்டும்படியாய் எழுந்தருள வேண்டும் என்று திருவனந்தாழ்வானை சொல்ல, திருவனந்தாழ்வானும் அப்படியே எழுந்தருள்கிறார் என்பது வரை நேற்றைய பதிவிலே அனுபவித்திருந்தோம். ததஸ்ததங்கிதம் தஸ்ய ஜானான்னேவ ஜகன்னிதேஹ தஸ்மின் தாம்னி ஷடாராதேஹ புரே புனரவதாரவத் என்று சொல்லும்படியாய் அப்போது திருவனந்தாழ்வான் பெரிய பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்தவராய் அதன்படியே ஷடகோபனுடைய இருப்பிடமான அந்த திருநகரியிலே மீண்டும் அவதரித்தருளினார் என்று இந்த ஸ்லோகத்தின் பொருள். அழகிய மணவாளனாகிய பெரிய பெருமாள் ஆதிசேஷனை கடாட்சித்து ஓரான் வழியாய் மீண்டும் சுருங்கி வந்த சம்பிரதாயத்தை எம்பெருமானாரைப் போல மணவாள மாமுனிகளாய் திருவவதாரம் செய்து பலரும் உஜ்ஜீவிக்கும்படியாய் ஏற்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளத்திலே நினைக்க, திருவனந்தாழ்வான் பெரிய பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்தவராய் ஷடகோபராகிய சுவாமி நம்மாழ்வாருடைய திருவவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரியிலே மீண்டும் அவதரித்தருளினார் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். சம்சயந்தி சமயம் தஸ்ய துலாம் பிராப்தே த்விஷாம் பதௌ மூலம் ஹி சர்வ சித்தீனாம் மூலரூக்ஷம் பிரஜஷ்யதே என்று சூரியன் துலாராசியை அடைந்திருக்கும் போது எல்லா காரியங்களும் சித்திக்கும். அந்த சித்திப்பதற்கு காரணமான மூல நட்சத்திரத்திலே இந்த திருவனந்தாழ்வான் அவதாரம் செய்வார் என்று பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். இவ்விடத்திலே துலா மாதத்து மூல நட்சத்திரம் என்பது ஐப்பசியில் திருமூலம். இந்த நாளிலே சுவாமி அனந்தாழ்வான் திருவவதாரம் செய்கிறார் என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறோம். இத்தாலே ஐப்பசி திருமூலத்திலே அவதரித்த சுவாமி மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அம்சமாய் ஆதிசேஷன் தானே ஆழ்வார் திருநகரியிலே திருவவதாரம் செய்கிறார் என்பதை நாம் ஆழத் தெரிகிறோம். யன்மூலயாஸ் வயுஜமாஸ்ய அவதார மூலம் காந்தோ பயந்த்ருயமினஹ கருணைக சிந்தோஹோ ஆசி தத்சு கணிதஸ்ய மமாபி சத்தாமூலம் ததேவ ஜகதப் யுதைக மூலம் என்று சொல்லும்படியாய் எந்த ஐப்பசி மாதத்து மூல நட்சத்திரமானது கருணைக்கடலான மணவாள மாமுனிகளின் அவதாரத்திற்கு அடியாயிற்றோ அதே மூலமானது அசத்துக்களில் ஒருவனான மதிக்கப்பட்ட தாழ்ந்தவனான அடியனுக்கு சத்தைக்கு காரணமாகவும் உலகெல்லாம் வாழ்வதற்கு பிரதான காரணமாகவும் அமைந்தது என்று சொல்லுகிறபடியே திருவனந்தாழ்வான் ஆழ்வார் திருநகரியிலே சுவாமி நம்மாழ்வார் திருவவதாரம் செய்த ஆழ்வார் திருநகரியிலே தாதரண்ணருடைய தேவிகள் கர்ப்பத்தை அடைந்து நவமாசம் இருந்தார். பாதேரபாவம் கதாயாம் கலியுக சரதி ஸ்ரத்தராயே சகாப்தே வர்ஷே சாதாரணாக்கியே சமதி கததுலே வாசரே தீரசங்கியே வாரே ஜீவே சதுர்த்தியாம் சமஜ நிசதி சௌ சுக்லபக்ஷே சுகர்மா பிராஜன் மூலாக்கியதாரே யதிபதிர் அபரோ ரம்யஜா மாத்ருநாமா என்று சொல்லும்படியாய் கலி தொடங்கி 4471 ஆண்டுகள் கழித்து இக்கால கணக்கின்படி 1370வது ஆண்டிலே
சூரியன் துளாராசியை அடைந்த சாதாரண வருடத்திலே 26வது தினத்தில் வியாழக்கிழமையில் திருமூல நட்சத்திரத்திலே சுக்லபக்ஷ சதுர்த்தி திதியிலே சத் ஆச்சாரசீலராய் ரம்யஜா மாத்ருமுனி என்ற திருநாமம் உடையவராய் யதிபதியான சுவாமி எம்பெருமானாருடைய புனர் அவதாரமாய் அழகிய மணவாள மாமுனிகள் திருவவதாரம் செய்தார் என்று அறிகிறோம். இப்படி ஐப்பதி மாதத்து மூல நட்சத்திரத்திலே உபய விபூதியும் மகிழும்படியாய் திகழக் கிடந்தான் திருநாவியருடைய பிரான் தாதரண்யருக்கு குமாரராக சுவாமி அழகிய மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அம்சமாய் எம்பெருமானாருடைய புனர் அவதாரமாய் திருவவதாரம் செய்தார். யஸ்மின் ஸ்வபாத பத்மேன பஸ்பர்ஷ பிருத்வீமிமாம் கலிஷ்ச தத்ஷணேனைவ துத்ருவே தூரதஸ்தராம் என்று சொல்லும்படியாய் எப்போது அவர் திருவடி தாமரைகள் இந்த பூமியை தொட்டனவோ அப்போதே கலிபுருஷன் இந்த ஜகத்தை விட்டு வெகு தூரம் ஓடிவிட்டான் என்று இவர் சுவாமி அழகிய மணவாள மாமுனிகளுடைய திருவடிகள் இந்த பூதளத்திலே பட்டபின் கலியும் கெடும் என்று சுவாமி நம்மாழ்வார் சொன்னார் போலே இங்கே கலிபுருஷன் வெகு தூரம் ஓடிவிட்டான் என்று பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி அழகிய மணவாள மாமுனிகளுடைய திருவவதாரம் விஷயமான மேலும் சில வைபவங்களை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.